அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சொர்க்கத்தின் தலைவி ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹாவுக்கு நோன்பு நோற்பதற்கு எத்தனை பிரச்சனையை சந்திக்க நேரிட்டது என்பதை கேட்டால் உங்கள் கண்களிலிருந்து கண்ணீர் வந்துவிடும். நம்மை அறியாமலே எத்தனையோ வீடியோவை நாம் ஸ்கிப் பண்ணி பார்த்துருப்போம். ஆனால் இந்த வீடியோவை முழுமையாக பார்க்க தோன்றும் அளவுக்கு இதில் சுவாரஸ்யம் உள்ளது. கண்டிப்பாக முழுமையாக பாருங்கள். மதீனாவில் ரமலானின் மகிழ்ச்சி வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியது. எல்லா பகுதிகளிலும் சஹருக்கான ஏற்பாடுகள் ஜோராக நடைபெற்று கொண்டிருந்தது. ஆனால் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் வீடு அமைதியாக இருந்தது. ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இரவு முழுவதும் இபாதத் செய்துவிட்டு சஹர் வைப்பதற்காக சென்றபோது அங்கு கொஞ்சம் தண்ணீரை தவிர வேறு எதுவும் அங்கு இல்லை. அவங்க கொஞ்சம் தண்ணீரை அருந்திவிட்டு அல்லாஹ்விடம் பிரார்த்தித்தவர்களாக கேட்டார்கள், யா அல்லாஹ், நான் இந்த நோன்பை உன்னுடைய திருப்திக்காகவே வைக்கிறேன். இதில் எந்த கஷ்டம் வந்தாலும் அதுவும் உன்னுடைய ரஹ்மத் தான் என்றார்கள். இந்த துஆ முடிகின்ற நேரத்தில் மஸ்ஜிதுல் நபவியில் இருந்து பாங்கு ஒலிக்க தொடங்கியது. அந்த அழைப்பு மொத்த மதீனாவையும் இபாதத் செய்ய அழைத்தது. ஃபஜர் தொழுகையும் முடிவடைந்தது. மதீனாவின் வானில் சூரியன் உதயமாக தொடங்கியது. சில ஷஹாபாக்கள் மஸ்ஜிதே நபவியிலிருந்து வெளியில் வந்தனர். சிலர் அவர்களின் ரிசுகை தேடி வெளியில் சென்றனர். இதற்கு இடையில் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் வேலை தேடி வெளியில் கிளம்பினார்கள். எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக காலை பொழுது முன்னேறி சென்றதோ அதே போலவே அவர்களின் பசியும் கூடிக்கொண்டே சென்றது. ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் தண்ணீரை தவிர வேறு எதுவும் சாப்பிடவில்லை. இருந்தாலும் வீட்டின் ஒரு ஓரத்தில் இருந்து அல்லாஹ்வை இபாதத் செய்து கொண்டே இருந்தார்கள். அதே நேரம் சிறுவர்களாகிய ஹசன் மற்றும் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா இருவரும் தன் தாய் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடம் வந்து, அம்மா, ரொம்ப பசிக்குதுமா, சாப்பிட ஏதாவது தாங்கம்மா, எங்களால் பசி தாங்க முடியலம்மா என்று தன் மாசில்லாத அழகிய குரலில் கேட்பதை கேட்டு ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் கண்ணில் கண்ணீர் மல்கியது. நெஞ்சம் துடிதுடித்து போனது. ஆனால் தன் பிள்ளைகளுக்கு முன்பு சிரித்து கொண்டே சொன்னார்கள், மகன்களே, இந்த உலகம் ஒரு சோதனை. கொஞ்சம் பொறுங்கள். இன்ஷா அல்லாஹ் உங்கள் தந்தை சாப்பிட ஏதாவது கொண்டு வருவார்கள். அதுவரை கொஞ்சம் பொறுத்திருங்கள். இதை கேட்டவுடன் சிறுவர்கள் ஹசன் மற்றும் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா இருவரும் சந்தோஷப்பட்டு வெளியில் சென்று விட்டார்கள். ஆனால் இஃப்தார் எப்போது வரும் என்று ஆவலுடன் காத்து கொண்டிருந்தார்கள். பசி ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களையும் மிக அதிகமாக வாட்டியது. லேசாக தலை சுற்றலும் தொடங்கியது. அப்போதுதான் அவர்கள் அல்லாஹ்விடம் துஆ கேட்டார்கள். யா அல்லாஹ், நீதான் எங்களுக்கு ரிஸ்க் தரக்கூடியவன். யா அல்லாஹ், எங்களுக்கு ரிஸ்கை கொடு. யா அல்லாஹ், எங்கள் பிள்ளைகளுக்கு பசியை தாங்கக்கூடிய அளவுக்கு சக்தியை கொடு. யா அல்லாஹ், எங்கள் ஈமானை உறுதியாக்குவாயாக. இந்த கடினமான சோதனைக்கு பிறகு அவர்களின் மனதில் குறையோ அல்லது நம்பிக்கை குறைவோ ஏற்படவில்லை. அவர்களிடம் பொறுமை மற்றும் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கையும் தான் இருந்தது. அங்கு அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அதுவரை எந்த வேலையும் கிடைக்கவில்லை. சூரியனும் கொஞ்சம் கொஞ்சமாக வானத்தின் உச்சிக்கு வந்தது. கொழுந்து விடும் வெயிலும் தனியாத சூடும் மதீனாவின் நிலத்தை கருகச் செய்து கொண்டிருந்தது. எப்போது அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு வீட்டின் ஞாபகம் வந்ததோ அப்போது அவர்களின் கண்ணீர் மழுகத் தொடங்கின. கடைசியாக அலி ரலியல்லாஹு அன்ஹு ஒரு ஷஹாபியின் வீட்டிற்கு சென்று சலாம் கூறிவிட்டு, சகோதரரே, எங்கள் வீட்டில் சாப்பிடுவதற்கு ஒன்றுமே இல்லை. நீங்கள் எனக்கு ஏதாவது வேலை தர முடியுமா என்று கேட்டார்கள். அதற்கு அந்த ஷஹாபி சொன்னார்கள், யா அலி, அல்லாஹ்வின் மீது சத்தியமாக என்னிடம் ஏதாவது இருந்தால் நிச்சயமாக உங்களுக்கு தந்துவிடுவேன்.
சாப்பிடுவேன். ஆனால் என் வீட்டிலேயே அடுப்பு எரிந்து ரொம்ப நாள் ஆகிவிட்டது. நானும் பசியோடு தான் இருக்கிறேன். இதை கேட்டு அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கவலை அடைந்து விட்டார்கள். பின்பு அந்த ஷஹாபிக்கு மன ஆறுதல் ஏற்படும் வகையில் நிச்சயமாக அல்லாஹ் ஏதாவது வழியை ஏற்படுத்துவான் என்று கூறிவிட்டு மீண்டும் வேலை தேடி புறப்பட்டார்கள். கொஞ்சம் தூரம் சென்ற பிறகு அவர்களின் மனதில் ஒரு யோசனை ஏற்பட்டது. அது அந்த நகரத்தின் விளிம்பில் ஒரு பணக்கார வியாபாரி வசிக்கிறார். அவரிடம் போய் வேலை கேட்டால் ஒருவேளை நமக்கு வேலை கிடைக்குமே என்று அதை நினைத்து அந்த பணக்கார வியாபாரியின் வீட்டை நோக்கி சென்றார்கள். இங்கு ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் வீட்டு வாசலில் நின்று தன் கணவர் எப்போது வீடு திரும்புவார்கள் என்று எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். அவர்களின் கண்கள் கண்ணீரால் நிறைந்திருந்தது. சரியாக அதே நேரத்தில் சிறியவர்களான ஹசன் மற்றும் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா பசியின் வேதனையை தாங்க முடியாமல் மெல்ல மெல்ல தன் தாயின் அருகில் வந்து தன் மாசில்லாத அந்த அழகிய குரலில் முணுமுணுக்க தொடங்கினர். அம்மா, தந்தை எப்போதுமா வீட்டிற்கு வருவார்கள் என்று கேட்டதும் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹாவின் கண்களில் கண்ணீர் தேங்கின. இதயம் வலி மற்றும் வேதனையில் துடித்தது. அப்படி இருந்தும் தன் மகன்களுக்கு ஆறுதல் கூறியபடி, மகனே, கொஞ்சம் பொறுமையாக இருங்கள், நிச்சயமாக அல்லாஹ் நமக்கு உதவி செய்வான். அங்கே அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பணக்கார வியாபாரியின் வீடு வந்து சேர்ந்தார்கள். அவர்களின் வீட்டு வாசலுக்கு சென்று சலாம் கூறி, சகோதரரே, ஏதேனும் வேலை இருக்கிறதா? நான் வேலை பார்க்க விரும்புகிறேன் என்று கூறியவுடன் அந்த பணக்கார வியாபாரி கொஞ்சம் நேரம் அமைதியாக இருந்துவிட்டு பிறகு சொன்னார், என் பேரித்தம்பழ தோட்டத்தில் கொஞ்சம் வேலை இருக்கிறது. அங்கு சில மணி நேரம் நீ வேலை பார்க்கலாம். ஆனால் ஒரு நிபந்தனை, நான் உன் கூலிக்கு பணம் தர இயலாது. ஆனால் அதற்கு பதிலாக கொஞ்சம் பேரித்தம்பழம் தருகிறேன், பரவாயில்லையா என்று கேட்டார். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு தன்னுடைய வீட்டின் பசி மற்றும் பிரச்சனை கண்முன்னே வந்து போனதும் அவர்களின் இதயம் படபடத்து கண்ணில் கண்ணீர் முட்டியது. உடனே அந்த வேலையை செய்ய ஒப்புக்கொண்டார்கள். அதன் பிறகு அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பேரிச்சம்பழ தோட்டத்தில் வேலை பார்க்க தொடங்கினார்கள். தோட்டத்தின் உரிமையாளரின் பாதி உத்தரவு வரும் முன்பே தனியாக எல்லா வேலையையும் செய்து முடித்தார்கள். அதே போல் சில மணி நேரம் கடினமாக உழைத்துவிட்டு உரிமையாளரை சந்திக்க சென்றார்கள். அவர்களிடம், உங்களின் உத்தரவின்படி எல்லா வேலையையும் முடித்துவிட்டேன், நாம் பேசியபடி என் கூலியை கொடுங்கள் என்று கேட்க அந்த பணக்கார வியாபாரி சிறிதளவு பேரித்தம்பழத்தை கையில் வைத்தார். அந்த பேரித்தம்பழத்தை கையில் வாங்கியவுடன் மிகவும் மகிழ்ச்சி அடைந்து உடனே அல்லாஹ்விடம் நன்றி செலுத்தும் விதமாக, யா அல்லாஹ், நீயே எங்களுக்கு ரிசுக் அளிக்கக்கூடியவன். நீ எங்களை சோதிக்க நினைத்தால் நாங்கள் பொறுமையாக இருப்போம். ஆனால் எங்களுடைய ஈமானை உறுதியாக வைத்திரு என்று கூறியபடி விரைவாக வீட்டை நோக்கி புறப்பட்டார்கள். இங்கு அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன் வீட்டிற்கு அருகில் வந்தபோது மதீனாவின் ஆகாயம் செந்நிற சிவப்பாக மாறி இருந்தது. சூரியன் மேற்கு திசையில் மறைந்து கொண்டிருந்தது. மேலும் எல்லா திசைகளிலும் இஃப்தாருக்கான ஏற்பாடுகள் எல்லாம் நடந்து கொண்டிருந்தன. அந்த நேரத்தில் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மிகவும் சோர்வடைந்தார்கள். தன் வீட்டிற்குள் நுழைந்தார்கள். அந்த நேரத்தில் தான் மஸ்ஜிதுல் நபவியிலிருந்து பாங்கோசை ஒலிக்க தொடங்கியது. அவர்களின் வீட்டில் இஃப்தாருக்காக பேரித்தம்பழமும் தண்ணீர் மட்டும்தான் இருந்தது. ஆனால் அவர்களின் வீடோ அல்லாஹ்வின் ரஹ்மத்தால் நிறைந்து வழிந்தது. அவர்கள் அனைவரும் நோன்பு திறப்பதற்காக ஒன்றாக அமர்ந்தார்கள். ஹசன் மற்றும் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா அவர்கள் இரண்டு பேரித்தம்பழங்களும், அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் 2 பேரித்தம்பழங்களும் எடுத்துக்கொண்டார்கள். அதே போல் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் 2 பேரித்தம்பழம் எடுத்துக்கொண்டார்கள். வெறும் தண்ணீரை மட்டும் குடித்து நோன்பு வைத்த அவர்களுக்கு நோன்பு திறக்க அல்லாஹ் 2 பேரித்தம்பழங்களை கொடுத்துள்ளான் என்ற சந்தோஷத்தில் பேரித்தம்பழத்தை சாப்பிட்டு இஃப்தார் செய்ய தன் கைகளை உயர்த்துகிறார்கள். அப்போது வாசலில் இருந்து ஒரு சத்தம், பெருமானாரின் குடும்பத்தாரே. இதன் தொடர்ச்சியை 2ஆம் பாகத்தில் பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ்.
இறையச்சத்தோடு வாழ்வோம், மறுமையில் வெற்றியாளராவோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.